ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் போக்கிமான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோ ஏ கார்டன் தான் ப்ளே பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதாச்சும் நான் போன வீடியோ பிளாக் ஃப்ரூட் பார்ட் 4ல் தான் நான் அந்த பார்த்தேன். கமெண்டில் வந்து ஒருத்தர் கேட்டார், க்ரோ ஏ கார்டனும் ஸ்கேரி சுஷியும் போட சொன்னார். நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன போடுறேன்னா, இது க்ரோ ஏ கார்டன் போடுறேன். அதுக்கப்புறம் ஸ்கேரி சுஷி வந்து என் தங்கச்சியோட ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தங்கச்சியோடையும் பிளான் பண்ணலாம், இல்லாட்டி முடியலைன்னா நான் மட்டும் தனியாக ப்ளே பண்ணிக்கிறேன். ஓகேவா கைஸ்? ஓகே. அப்புறம் ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க கைஸ், ஃபோனில் வேறு ரீசார்ஜ் தீர்ந்துருச்சு. அதனால தான். ஓகேவா? ஓகே. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, கேரட் வந்து வளர்த்துருக்கோம். அதாச்சும் என்ன கேம்னா, இப்போ நீங்கள் விதையை வாங்குறீங்க, விதையை வாங்கி கார்டனில் போயிட்டு விதைக்கிறீங்க, அது வளர்ந்தோடனே போய் சேல் பண்ணுறீங்க. இந்த 3 வேலை தாங்க. ஓகேவா? அதான் காயின் கலெக்ட் பண்ணுறது. 0 தான் இருக்குது என்கிட்ட. ஓகே, வாங்க போய் சேல் பண்ணலாம், சேல் கொடுத்துக்கலாம். ஓகே, டாக் கொடுத்துட்டு காட் எனிதிங் டு சேல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐ வாண்ட் டு சேல் மை இன்வென்டரி. ஓகே ஓகேங்க, 28 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகே, 2வது கேரட்டை விற்கிறோம். 2வது கேரக்டரை விற்கிறோம், காசை அள்ளுறோம். இது என்னோடது தானே? யாரோடதுப்பா? ஆமாம், எங்கே என்னோட இது கார்டனுக்கு போவோம். ஓகே, இந்த இருக்குங்க நம்ம இடம். கார்டன் நீங்கள் தேடி நடந்து தான் போகணுன்னு அவசியமே இல்லை. மேலே சீட்ஸு கார்டனு இருக்குல்ல, நீங்கள் கார்டன் அமுக்குனீங்கன்னா உங்கள் இதுக்கு வந்துடுவீங்க. சேல்ஸ் இருக்குல்ல, சேல் அமுக்குனீங்கன்னா அவன்கிட்ட போயிடுவீங்க. கார்டன் அமுக்குனீங்கன்னா இங்கே வந்துடுவீங்க. சீட்ஸு அமுக்குனீங்கன்னா சீடு வச்சுருக்க கடைக்கு போயிடுவீங்க. ஓகேவா? இப்போ நம்ம இவன்கிட்ட போய் என்ன வாங்க போகிறோம்னா, காய் வாங்க போகிறேன். என்ன காய்? கேரட் வேணாம். ஸ்ட்ராபெரி எவ்வளவு? 50 ரூபாயா? போங்கடா. அதுக்கு பெருசாடுக்கு இதே வாங்கிடுவேன். 10 ரூபாய்க்கு 2. இன்னொன்று வாங்குவோம். ஓகே, இப்போ நம்மள்ட்ட 8 இருக்குது. இப்போ 2 கேரட் வாங்கியிருக்கோம். ஓகே, வாங்க போய் விற்கலாம். நம்ம ஆமாம்ல, நம்மள்ட்ட தான் இது இருக்குல்ல, கார்டன் அமுக்குவோம். ஓகேங்க, கார்டன் அமைக்காச்சு. வாங்க போய் கேரட்டை விதைப்போம். ஃபஸ்ட்டு சவல் எடுத்து துவங்கிக்கோங்க. இங்கிட்டு இப்போ வந்து இங்கிட்டு ஒன்று விதைச்சாச்சு. விதடா. அடுத்து இதை எங்கே வைக்கலாம்? இவன் மாட்டுக்கு எங்கேயோ வச்சிடுறான். ஓகே. என்னடா டக்குன்னு அது வாட்டுக்கு முளைச்சிட்டு வருது. சரி, ஓகேங்க, இதை முளைச்சி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அடுத்து இது ரொம்ப நேரம் கழித்து வரலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம போய், இப்போ என்கிட்ட 8 ரூபா தாங்க இருக்குது. அது வரல, நம்ம போய் சேல் பண்ணிட்டு வரலாம். ஓகே, எனக்கு மறுபடியும் அதை தான் கேட்குறீங்க. நம்ம மை இன்வென்ட்ரி கொடுத்துக்கலாம். ஓகே, ஐ வாண்ட் டு இன்வென்ட்ரி. 25 ரூபாய்க்கு விட்டுருக்கோம். 33 ரூபா இருக்குது. ஓகே, வாங்க. ஓகே, அப்புறம் வந்து இந்த கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நான் கேட்டிருந்தேன் போன வீடியோலேயே என்ன கேம் போடலான்ட்டு. நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து ஸ்கேரி சுஷியும் க்ரோ ஏ கார்டனும் தான் கேட்டிருந்தீங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டு ஸ்கேரி சுஷிக்கு பதிலாக க்ரோ ஏ கார்டனே போடுறேன்னு சொல்லிட்டேன். அதனால் நான் க்ரோ ஏ கார்டனே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ க்ரோ ஏ கார்டன் விளாண்டுட்ருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட்டு தான் ஸ்கேரி சுஷி போடுவேன். அதுக்கடுத்து என்ன போடலாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, 2 கலெக்ட் பண்ணலாம். இந்த வாட்டி நல்லாவே முளைச்சிட்டு வந்திருக்கு நம்ம நடந்த கேப்பில். அதுக்காக தான் நான் நடந்து கொடுத்துருந்தேன். கார்டன் கொடுத்துருந்தா வேஸ்ட்டாக போயிருக்கும். ஓகே, இங்கே பக்கத்துலேயே கடை இருக்கா? அதுக்கு எதுக்குடா இவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டு? ஓகேங்க, இதை போய் டேக் கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு மை இன்வென்ட்ரி அவ்வளோது. 2 கொடுத்தாச்சா? ஓகே, இப்போ நம்மள்ட்ட வந்து 96 ரூபா இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன வாங்கலாம்னா, டாக்கு ஹேர் ஆர் த சீட்ஸ்ன்னு கேட்குறேன். என்னது சீடா? நான் வந்து கேரட்டே வளைச்சி என்னடா போர் அடிக்குது. இப்போ நான் வந்து 50 ரூபாய்க்கு ஸ்ட்ராபெரி வாங்க போகிறேன். ஸ்ட்ராபெரி. ஓகேங்க, ஸ்ட்ராபெரி ஒரே ஒரு இதுதான் இருக்குது. மிச்சம் 46 ரூபா இருக்குது. ஓகே, பக்கத்துலேயே இருக்குது, போய் விதைச்சிடலாம். ஓகே, ஸ்ட்ராபெரியை வந்து விதைச்சிருக்கேன். எங்கே? அங்கேயா? ஓகேங்க, அது விதைக்கிறதுக்குள்ளே நம்ம அது வரை இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கலாம். அப்புறம் வந்து நான் வந்து நேற்று தான் வந்து இது போட்டிருந்தேன். நேற்றோ நான் வந்து இன்ட்ரோ வந்து போட்டிருந்தேன். அது வந்து எப்படி போட்டிருந்தேன்னா, இன்றைக்கி தான் ரீசார்ஜ் பண்ணாங்க. அது வந்து எப்படி போட்டேன்னா, எங்கள் அப்பா ஃபோன்லேருந்து வைஃபை கனெக்ட் பண்ணி தான் போட்டிருந்தேன், எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல். அதுவும் நான் இது ஓகே. ஸ்ட்ராபெரி வந்துருச்சா? வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது வளர்கிறதுக்கு என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது?
ஓகே, அது வேற நம்ம என்ன சீட்ஸ் கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் வாங்கலாம். வேறு ஏதாச்சும் 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். என்னது 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 என்னடா நீங்கள்? ஓகேங்க, அது வரைக்கும் 10 ரூபாய்க்கு கேரட் வாங்கிடுவோம். இப்போ வந்து 36 ரூபா தாங்க இருக்குது. மிச்சம் 10 ரூபாய்க்கு நான் வந்து இது கேரட் வாங்கிட்டேன், கேரட் சீடு. இப்போ நம்ம கேரட் சீடை விதைக்கலாம். விதை ஓகேங்க, விதைச்சாச்சு. அங்கே பாருங்கள், ஸ்ட்ராபெரி பழம் முளைக்குது பாருங்கள், தெரியுதா? அப்புறம் வந்து டும் 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 சஹூர் ஸ்டோரி கேம் ப்ளே போடலாமாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கேம் வந்து எப்போயே வந்துருச்சு, எல்லோரும் போட்டுட்ருக்காங்க. இப்போ என்னமோ டும் டும் சஹூரோட ஸ்டோரி வந்து நிறைய பேருக்கு என்னன்னு தெரியல. நிறையா இது இருக்குங்க, பிரெயின் ராட் ஸ்டோரி. ஆனால் இந்த டும் டும் சஹூரை மட்டும் நிறையா பேருக்கு பிடிச்சிருக்கு. அது ஏன் தான் தெரியல. ஓகே, கேரட் முளைச்சிருச்சு. ஸ்ட்ராபெரி எப்போ முளைக்கும்? ஓகே, நம்ம போய் விற்றுட்டு வரலாம். ஓகே ஓகேடா. கடைக்காரன் இந்தா, நான் கேரட் கொண்டு வந்திருக்கேன். இந்தா அச்சோ, எவ்வளோக்கு தருவா? 62 ரூபா தந்திருக்கான். ஓகே ஓகே ஓகே. ஐயா வலி, 62 ரூபா இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இப்போ ஸ்ட்ராபெரி வந்துச்சா ப்ரோ? ஸ்ட்ராபெரி வந்துச்சா? லைட்டாக வந்துருக்கு. இது எப்போ முளைச்சிட்டு வெளியே வரும்? அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது? கேரட் வளர்ப்போம் மறுபடியும். ஓகே, வாங்க கேரட்டே வளர்ப்போம். 10 ரூபாய்க்கு இந்த கேரட் தாங்க ப்ரோ. ஓகே ஓகேங்க, கேரட் வாங்கியாச்சு. வந்து யுவர் பெட் ஸ்டாக் ஹேஸ் பீன் என்னமோ சொல்கிறாங்க, புரியலை. ஓகேங்க, கேரட்டை விதைப்போம். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம் அப்படின்னு பாட்டிக்கிட்டே போக வேண்டியது தான். ஓகே, இந்த கேரட் முளைச்சிட்டு வருதுங்க. ஆனால் ஸ்ட்ராபெரி எப்போங்க முளைச்சிட்டு வரும்? ஓகேங்க, முளைச்சிட்டு வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு பெருசாக வளரட்டும். இது வருது, இது வரதுக்கு நிறைய நிமிஷம்லாம் இல்லை, ஒரு 5 செகண்டு 10 செகண்ட்லேயே முளைச்சிட்டு வந்துடுது. இது என்னமோ 5 நிமிஷம் ஆகுதே. நான் வீடியோ போட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? இப்போ மணி 7 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ. ஓகே வாங்க, 52 ரூபா இருக்குது. மறுபடியும் ஒரு ஸ்ட்ராபெரி வாங்கிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, எனக்கு வந்து என்ன வேணும்னா ஸ்ட்ராபெரி வேணும். ஸ்ட்ராபெரி, ஆமாம் ஸ்ட்ராபெரி. ஓகே வாங்க போய் விதைப்போம். ஓகே ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு இந்த கேம் பற்றி எனக்கு அவ்வளோலாம் தெரியாது, ஓகேவா? ஆனால் நான் வந்து எர்த் கேமர் வீடியோ பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். நம்ம வந்து அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் சீட்ஸை போடுவீங்க, கார்டனில் போய் விதைக்கிறீங்க, அதை வந்து எடுத்து சேல் பண்ணுறது தான் உங்கள் வேலை. அதான். ஓகே, விதைச்சாச்சு ஸ்ட்ராபெரியை. இதா இருக்கு பாருங்கள் ஸ்ட்ராபெரி. ஓகே, ரவுண்டாக இருக்கா ஒன்று, அதான் ஸ்ட்ராபெரி இது. ஓகேங்க, கலெக்ட் பண்ணலாமா? இப்போ வேணாங்க, அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்போம். இங்கே பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, வெறுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க, அவங்க தோட்டத்தெல்லாம் பாருங்க, சும்மா காடு மாதிரி வளர்த்து வச்சுருக்காங்க. ஒருத்தன் நம்ம பக்கத்தில் உள்ளவங்க எவனுமே இது வளர்க்கலை. இந்த இங்கே ஒருத்தர் இருக்கார், இவர் என்ன பண்ணுறாரு பாப்பமா? அடுத்தவன் தோட்டத்துக்குள்ளே நுழையக்கூடாது, என்ன பண்ணுறான்னு பார்க்கவாச்சும் வந்திருக்கேன். ஓகே, இவன் இன்னும் ஒன்றுமே வளர்க்கலையா? ஆமாங்க, இப்போ தான் போனான். சேல் பண்ணிகிட்டு இருக்கான் அவன். ஓ, சேல் பண்ணிகிட்டு இருக்கான். சேல் பண்ணிவிட்டு வாங்கிட்டு இருக்கான். அந்த தெரியுதா, சீட்ஸ் கடையில் போய் வாங்கிட்டு இருக்கான். ஓகே ஓகேங்க. ஓகே, வந்துருச்சா? இந்தா இப்போ தான் முளைச்சிட்ருக்கு ஸ்ட்ராபெரி செடி, இப்போ வளர்த்த செடி. ஓகே, இதை கலெக்ட் பண்ணிக்கலாம். இதையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். என்னடா? ஆமாம், என்னது ஸ்ட்ராபெரி தானே? ஓகேங்க, என்னது எத்தனை ஸ்ட்ராபெரி? ஓகே, வாங்க போய் விற்றுட்டு வரலாம். இப்போ என்கிட்ட எத்தனை ஸ்ட்ராபெரி இருக்குது? 3 ஸ்ட்ராபெரி இருக்குங்க. ஓகே, இவெண்ட்டு தான் போய் விற்கணும். ஓகே, இந்தா வச்சுக்கோ. எல்லாத்தையும் முளைக்குதாண்டா, எல்லாத்தையும் வச்சுக்கோடா. 100 ரூபா கொடுத்துருக்காங்க, போடு. 100 ரூபா கொடுத்துருக்கோம். 102 ரூபா இருக்குது. இப்போ நம்மள்கிட்ட ஆல்ரெடி 2 ரூபா இருந்துச்சு, அதான் 102 ரூபா இருக்குது. இது என்னது? இது என்னமோ முளைச்சிக்கிட்டு வருது. ஆமாம், நான் எத்தனை ஸ்ட்ராபெரி வளர்த்தேன்?
ஓகே ஓகே ஓகே, நம்மளும் காடை வளர்க்குறோம். ஏங்க வந்துருச்சுங்க ஸ்ட்ராபெரி. இங்கே பாருங்களேன், இது கொஞ்சம் கொஞ்சமாக வளருதுங்க. அது இங்கே பாருங்களேன், இதுவும் வளருது. ஓகே, அது வரை நம்ம ரவுண்ட் அடிப்போம். ஓகே மக்களே, ஓகே வீடியோ முடிச்சுக்கலாமா இதோட? ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு ஓகேவா கைஸ்? பாய் கைஸ், பாய். நாளைக்கு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் கைஸ், பாய். நான் உங்கள் போக்கிமான் கேமர்ஸ்.